வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் சிக்கன் ஃப்ராங்கி வீட்டிலே நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் அரை ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். 15 நிமிஷம் இந்த ஈஸ்ட்டை அப்படியே விட்டுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் நான் 2.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது அரை கிலோ இருக்கும். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஊற வச்ச ஈஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நான் சூடான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது 2 மணி நேரம் மூடி வச்சு ஊற விடலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது எலும்பில்லாத சிக்கனாக எடுத்துக்குங்க. நல்லா கழுவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நான் இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தயிர், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை லெமன் ஜூஸை சேர்த்துக்குங்க. இப்போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம அரை மணி நேரம் ஊற விடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை இப்போ இந்த பேனில் சேர்த்துருங்க. சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ அடுப்பு தீயை குறைச்சி வச்சு 7 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கனில் நம்ம தண்ணி சேர்க்காமையே தண்ணி நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அடுப்பு தீயை நல்லா கூட்டி வச்சிங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா வற்றிடும். இப்போ பாருங்கள், சிக்கனில் தண்ணி எதுவும் இல்லை. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. சிக்கன் துண்டுகளை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும். சிக்கன் வதக்கின அதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேரட், அரை குடமிளகாவை சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்குங்க. இதை மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய்கறி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்குங்க. ஏற்கனவே சிக்கன் வதக்கும் போது சேர்த்ததுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வதக்கி எடுத்த சிக்கனையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். மாவு கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. மாவை எவ்வளோ மெல்லிசாக உருட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்குங்க. கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் அரை கட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. நான் வெங்காயம் சேர்க்க மறந்ததுனால இப்போ 3 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்ததாக 2 முட்டை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் உருட்டி வச்சுருக்க சப்பாத்தியை இந்த கல்லில் போட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததும் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா வெந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக அடித்து வச்சுருக்க முட்டையை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஊற்றிடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இதுக்கு மேலே வச்சுருங்க. அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலாவை வச்சுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றிட்டு இதை மடக்கி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சீஸ் வச்சு இந்த ஃப்ராங்கி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டையை உடைச்சிட்டு கல்லில் சேர்த்துருக்கேன்.
இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே சிக்கன் மசாலாவை வச்சுருங்க. இதுக்கு மேலே சட்னியை வச்சுட்டு சீஸ் துண்டுகளை வச்சுருங்க. இப்போ இதை மடக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு மயோனைஸ் சாஸ் சேர்க்க பிடிச்சிருந்தா அதையும் இதில் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் ஷீட்டு வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணும் போது இதை ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கல்லிலே வச்சு நம்ம இதை வந்து ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிக்கன் ஃப்ராங்கியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.